ஹலோ ஆல், இன்றைக்கி வந்து நம்ம சர்தோசி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதுதான் வந்து சர்தோசி. இந்த மாதிரி டைப் பண்ணி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பஞ்ச் ஆஃப் சர்தோசி எடுத்து இந்த மாதிரி டைப் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து சர்தோசி எடுக்கும்போது இந்த நாட்டை எடுத்துகிட்டு உங்களுக்கு தேவையான சர்தோசி எடுத்துகிட்டு அப்படியே நாட் போட்டு வச்சுருங்க. அப்படி இல்லைனா வந்து சர்தோசி வந்து மடங்கி போயிடும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் ஒரு 2 சர்தோசி எடுத்துக்கிறேன். இப்போது 2 சர்தோசி எடுத்துகிட்டு இது கொஞ்சம் நீளமாக இருக்கும். திரும்ப வந்து அதே மாதிரி நாட் போட்டு வச்சுருங்க. சர்தோசி வந்து ரொம்ப மடக்கக்கூடாது, அப்போ வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக வராது. ஸோ திரும்ப வந்து நான் அதே மாதிரி நாட் போட்டு வச்சிடுறேன். ஓகே, இப்போ நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா, இந்த சர்தோசியை வந்து கட் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணணும். இதை ஃபஸ்ட்டு நான் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். இதை எப்பயுமே சர்தோசி கட் பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக ஒரு சிசர் வச்சுக்கோங்க. நார்மலாக மற்ற ஒர்க்கெல்லாம் கட் பண்ணுறீங்க இல்லையா, அந்த சிசரில் கட் பண்ணாதீங்க. ஏன்னா சர்தோசி வந்து ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்கும், அப்படியே இழுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே வந்துடும். ஸோ கட் பண்ணும்போது லைட்டாக பிசுறு ஆயிடுச்சுன்னா கூட அதை அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு வந்துடும். ஸோ நல்லா ஷார்ப்பான சிசர், புது சிசராக எடுத்துகிட்டு சர்தோசிக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு ரெண்டாக சேர்த்து வச்சு கட் பண்ணி காட்டுறேன். இது மாதிரி 2-3 சேர்த்து வச்சு கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சேர்த்து வச்சுட வேண்டாம், ஒரு 2 இல்லாட்டி 3 சேர்த்து வச்சு கட் பண்ணுங்கள். பாருங்கள், 2 சேர்த்து வச்சுருக்கேன். சேர்த்து வச்சுட்டு இந்த எட்ஜில் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் மடங்கி இருந்துச்சு, அதனால நான் அந்த மாதிரி கட் பண்ணேன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ, இப்போ நம்ம ஒவ்வொரு சர்தோசி ஒர்க்குக்கும் ஒவ்வொரு மாதிரி சர்தோசி கட் பண்ணுவோம், அதாவது ஒவ்வொரு சைஸில் கட் பண்ணுவோம். ஒரு சிலதுக்கு ரொம்ப சின்ன சர்தோசி தேவைப்படும், ஒரு சிலதுக்கு கொஞ்சம் பெரிய சர்தோசி தேவைப்படும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம சர்தோசி செயின் ஸ்டிச் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து இந்த அளவுக்கு சர்தோசி வேணும். ஸோ நான் இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதே அளவு வந்து நீங்கள் எல்லா சர்தோசியும் கட் பண்ணணும். இப்போ அப்படியே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ வரும்னு சொல்லி கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அளவு வைக்கிறதுக்கு அப்படின்னா, இப்போ ஏற்கனவே கட் பண்ண சர்தோசி ஒன்று எடுத்துக்கோங்க. ஒன்று எடுத்துகிட்டு இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லி வச்சு பார்த்துட்டு அந்த இடத்துல கட் பண்ணிடுங்க. கொஞ்சம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா பார்த்தாவே தெரியும், உங்களை அப்ராக்சிமேட்டாக அப்படியே கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதே மாதிரி சர்தோசியை நான் வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுட்டு நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து எப்பயுமே ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான சர்தோசியை கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொன்னது இந்த எட்ஜ், இங்கே பார்த்தீங்களா, இந்த எட்ஜில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஷார்ப் இல்லாமல் சிசரில் கட் பண்ணிங்கன்னா இந்த எட்ஜ் வந்து கொஞ்சம் மடங்கி வரும், நல்லா வராது. ஸோ ஸ்டிச் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஏதாவது லைட்டாக பிடிச்சி இழுத்தா கூட அப்படியே உருகி வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணணும். சர்தோசி கட் பண்ணுறதுல தான் இருக்குது. நீட்டாக ஒரே சைஸில் கட் பண்ணிக்கலாம். நான் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி சர்தோசி ஒரே சைஸாக கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ லென்த் இருக்குது அப்படின்னா 1.8 சென்டிமீட்டர் இருக்குது. இப்போது இதை யூஸ் பண்ணி நம்ம செயின் ஸ்டிச் போட போகிறோம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் பேசிக்லேருந்து நம்ம போகலாம். சர்தோசி ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்விங் நீடிலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்விங் நீடில் வந்து நம்பர் 10 சைஸ் கொடுத்துருப்பேன் இல்லையா, அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம நார்மல் ஆரி நீடில் இந்த லென்த்துக்கு அதிகமாக கொடுத்துருந்தேன் இல்லையா, அந்த டிப்போட லென்த் அதிகமாக பீட்ஸ் ஒர்க்கெல்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணும் இல்லையா, அந்த நீடிலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்விங் நீடில் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு போக நம்ம ஆரி நீடில்லையும் சர்தோசி ஸ்டிச் பண்ணலாம். பாருங்கள், இது நார்மல் ஸ்விங் நீடில் ஸ்விங் த்ரெட்டு கோர்த்துருக்கேன். த்ரெட்டு கோர்த்து இந்த மாதிரி டபுளாக எடுத்து நாட் போட்டிருக்கேன். ஸ்விங் த்ரெட் வந்து நான் கோல்டு கலர் யூஸ் பண்ணுறதுனால எல்லோ கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். என்ன கலர் சர்தோசி எடுக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஸ்விங் த்ரெட் எடுத்துக்கோங்க. அப்போ தான் லைட்டாக வெளியில் தெரிஞ்சால் கூட ப்ராப்ளம் இருக்காது. இப்போ பாருங்கள், நம்ம இந்த லைனில் செயின் ஸ்டிச் போடலாம். செயின் ஸ்டிச் போடுறதுக்கு இப்போ பாருங்கள், இங்கேருந்து நான் த்ரெட் எடுத்துக்கிறேன். மேலே த்ரெட் எடுத்துகிட்டு ஒரு சர்தோசி எடுத்துக்கலாம். சர்தோசியை இந்த நீடில் இந்த மாதிரி கோர்த்து எடுத்துக்கோங்க. சர்தோசியை கோர்த்து எடுத்துகிட்டு இப்போ நம்ம வெளியில் எடுத்தோம் இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே நீடில் அடியில் குத்திடலாம். அடியில் குத்தி அடியில் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், ஒரு செயின் மாதிரி கிடச்சிருச்சு இல்லையா. இப்போ ஒரு செயின் மாதிரி கிடச்சிருக்கும். இந்த செயினை வந்து இந்த டைரெக்ஷன் நம்ம போட போகிறோம் இல்லையா, அதனால் அதே டைரெக்ஷனில் வச்சுட்டு திரும்பி அந்த செயின் இருக்கு இல்லையா, அந்த செயினுக்கு பக்கத்தில் அந்த செயினை லாக் பண்ணுற மாதிரி செயினுக்குள்ளேருந்து இந்த மாதிரி த்ரெட்டை திரும்ப மேலே எடுத்துக்கலாம். மேலே எடுத்துட்டு இந்த செயினை லாக் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு ஸ்டிச் போட்டுடலாம். ஓகே, நார்மலாக வந்து நம்ம செயின் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அது மாதிரி கிடச்சிருச்சு.
இப்போ வந்து அடுத்த செயின் வந்து இதோட சென்டர்லேருந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த செயினோட சென்டர்லேருந்து நான் த்ரெட்டை மேலே எடுக்கிறேன். இந்த மாதிரி லாக் போட்டுட்டு அடுத்த செயின் போடும்போது உங்களுக்கு வந்து இந்த செயின் வந்து தூக்கிட்டு வராது, இந்த சர்தோசி வந்து மேலே தூக்கிட்டு வராமல் இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்த சர்தோசி எடுத்துக்கலாம். அடுத்த சர்தோசி எடுத்துகிட்டு அதே மாதிரி பக்கத்தில் குத்திக்கோங்க. நம்ம த்ரெட்டை மேலே எடுக்கிறோம் இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே குத்திக்கணும். குத்திட்டு திரும்ப த்ரெட்டை அடியில் இழுத்துருங்க. அடியில் இழுக்கும்போது உங்களுக்கு இன்னொரு செயின் கிடச்சிரும். ஓகே, இப்போ அடுத்த செயின் கிடச்சிருச்சு இல்லையா, இப்போ அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் கரெக்டாக எந்த பாயிண்டில் வருதுன்னு பாருங்கள். ஓகே, நம்மளுக்கு இங்கே கரெக்டாக வருது இல்லையா. ஸோ இங்கே திரும்பவும் இப்படி த்ரெட்டை மேலே எடுத்துட்டு இந்த சர்தோசியை லாக் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டு த்ரெட் அடியில் எடுத்துடலாம். ஓகே, இப்போ செகண்ட் சர்தோசி ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அடுத்தது வந்து இதோட சென்டர்லேருந்து தேர்டு சர்தோசி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இங்கேருந்து எடுக்கிறேன். நெக்ஸ்ட்டு அடுத்த சர்தோசி அதே மாதிரி பக்கத்தில் குத்திக்கோங்க. குத்திட்டு அடியில் எடுத்துருங்க. இப்போ திரும்பவும் இங்கே லாக் பண்ணிடலாம் சர்தோசியை. இந்த ஸ்டிச் வந்து நார்மல் ஆரி நீடியில் வச்சு போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது வந்து ஸ்விங் நீடில் போடுறதுக்கு தான் ஈஸியாக இருக்கும், சர்தோசி செயின் ஸ்டிச். அதனால தான் நான் ஸ்விங் நீடில் வச்சு போடுறேன். நம்ம அடுத்தடுத்து வர ஸ்டிச் எல்லாமே ஆரி நீடில் வச்சு போடலாம். நெக்ஸ்ட்டு அடுத்தது இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுக்கலாம். இந்த ஸ்டிச் வந்து எங்கே யூஸ் பண்ணலான்னா, நம்ம நெக்லைன் சுற்றி லோடிங் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து இந்த பேரட்ஸோட டெயில் பார்ட்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒல்லியாக இந்த மாதிரி வரும். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லைன் மட்டும் போட்டு விடும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதுலேயே வந்து சர்தோசியில் கலர்ஸ் இருக்கு இல்லையா, அதனால் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் க்ரியேட்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம். சர்தோசி ஒர்க் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஏன்னா அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை கட் பண்ணி கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் வந்து ஒன்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக வந்துடும். அதே மாதிரி சர்தோசி எல்லாமே ரொம்ப அட்வான்ஸ்டு எம்ப்ராய்டரியில் வரும். ஸோ நீங்கள் வந்து சர்தோசி ஒர்க் பண்ணிங்க, ஏதாவது ப்ளவுஸ்க்கு பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரைஸ் அதுக்கேற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்தோசி ஒர்க் இருக்கிற ப்ளவுஸ் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம பீட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது சீக்கிரமாக கருத்து போயிடுது இல்லையா, சர்தோசி வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு சீக்கிரம் கருத்து போகாது, கொஞ்சம் லைஃப் வரும். ஸோ நீங்கள் வந்து பீட்ஸை வந்து யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணிவிட்டு கூட சர்தோசி ஒர்க் அதிகமாக பண்ணிக்கலாம். பட் என்னென்னா டைம் எடுக்கும், சர்தோசி ஒர்க் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். பீட்ஸ் ஒர்க்னால் ஈஸியாக வந்து தைச்சு முடிச்சிடலாம். சர்தோசி வந்து கட் பண்ணி ஒரே ஈவனாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு டைம் ஆகும். பட் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து சர்தோசி செயின் ஸ்டிச். இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு நார்மல் நம்ம செயின் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ எப்படி என் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என் பண்ணுறது வந்து நார்மல் நான் ஃப்ரெஞ்ச் நாட்டு சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அதே மாதிரி தான். இப்போது த்ரெட்டை மேலே எடுங்க. மேலே எடுக்கும்போது அடியில் வந்து த்ரெட்டை ஒரு லூப் மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. திரும்பவும் அடியில் குத்திட்டு, நீடில் அடியில் குத்திட்டு ஒரு சுற்றி இழுத்துட்டிங்கன்னா நாட்டு விழுந்துடும். அதே சேம் மெத்தட் தான். நம்ம வந்து எந்தெந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஸ்விங் த்ரெட்டை வச்சு ஸ்டிச் பண்ணுறோமோ அதுக்கெல்லாம் நாட்டு வந்து ஒரே சேம் ப்ரொசீஜர் தான். இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு நாட்டு விழுந்துடும். அடுத்தது வந்து சர்தோசி லேசி டேசி ஸ்டிச் பார்க்கலாம். இது வந்து நார்மலாக நம்ம த்ரெட்லேயே பார்த்துருப்போம். த்ரெட் ஒர்க்கில் வந்து லேசி டேசி ஸ்டிச் பார்த்துருப்போம் இல்லையா, அதே சேம் தான். சர்தோசி யூஸ் பண்ணி லேசி டேசி ஸ்டிச் போட போகிறோம். இப்போ சர்தோசியில் வர எல்லா ஸ்டிச்சஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி த்ரெட்டில் போட்டிருப்போம். இப்போ இது வந்து செயின் ஸ்டிச் நம்ம த்ரெட்டில் போட்டிருக்கோம், லேசி டேசி. அதுக்கப்புறம் ஃப்ளாட் லோடிங், பேடர் லோடிங், ஃபிஷ் போன், ஃபில்லிங் எல்லாமே வந்து நம்ம த்ரெட் ஒர்க்கில் பண்ணினது அப்படியே வந்து சர்தோசியில் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், லேசி டேசி ஸ்டிச்சுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் வரைஞ்சிருக்கேன். இதோட சென்டரில் வந்து நம்ம ஒரு பீடு கொடுத்துக்கலாம். நான் வந்து நார்மல் ஸ்விங் த்ரெட்டில் ஸ்டிச் பண்ணுறதுனால ஸ்விங் த்ரெட்லேயே இந்த பீடு வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இதை சுற்றி வந்து நம்ம சர்தோசி ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், அதுக்கு முன்னாடி இந்த பீட்ஸை சுற்றி இப்படி ஒரு வளைய மாதிரி சர்தோசி இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். பட் இந்த சர்தோசி வந்து இதுக்கு பெருசாக இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இப்படி வச்சு பாருங்கள் நீங்கள் கரெக்டாக எந்தளவுக்கு வருதுன்னு. இப்போது இதில் இந்த அளவுக்கு கட் பண்ணால் போதும்.
இந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து இந்த சைடில் பீடை ஒட்டி இந்த மாதிரி நீடில் மேலே எடுத்துக்கோங்க. நீடில் மேலே எடுத்துகிட்டு சர்தோசியை கோர்த்துக்கோங்க. சர்தோசியை கோர்த்துட்டு நம்ம மேலே எடுத்தோம் இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே திரும்பவும் அடியில் எடுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த பீடை சுற்றி சர்தோசி வந்து ஒரு லூப் மாதிரி வந்துருச்சு இல்லையா. இப்போ வந்து இது அப்படியே விட்டுட்டிங்கன்னா அப்படியே உங்களுக்கு வந்து மேலே தூக்கிட்டு வந்துடும். ஸோ அங்கங்கே இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு விட்டுருங்க. சர்தோசிக்கு உள்ள த்ரெட் எடுத்து இப்படி வெளியில் லாக் பண்ணுறோம். அப்போ வந்து உங்களுக்கு மேலே தூக்கிட்டு வராது. இது வந்து நம்ம ஸ்விங் நீடிலில் பண்ணதுனால இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறோம். இதுவே ஆரி நீடில்னால் நம்மளுக்கு இந்த மாதிரி தேவையில்லை. நம்ம அப்படியே வந்து கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணிட்டு வருவோம். அதை வந்து நான் உங்களுக்கு அடுத்த ஸ்டிச்சில் காட்டுறேன், ஆரி நீடில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்ட்டு. இப்போ பாருங்கள், நம்ம வந்து சர்தோசி ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இதை சுற்றி இந்த ஃப்ளவரை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த செயின் ஃபார்ம் பண்ணோம் இல்லையா, இந்த ஒவ்வொரு செயினும் லைனாக ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இதில் வந்து சுற்றியும் ஃபார்ம் பண்ண போகிறோம். இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். பாருங்கள், இங்கேருந்து த்ரெட் எடுத்துக்கலாம். த்ரெட் எடுத்துகிட்டு ஒரு சர்தோசி கோர்த்துக்கோங்க. ஒரு சர்தோசி கோர்த்துட்டு பக்கத்தில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கு பக்கத்துலேயே ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஃப்ளவரோட பெட்டல்ஸ் மாதிரி கிடைக்கும். ஓகே, இப்போ ஒரு ஃப்ளவர் பெட்டல்ஸ் கிடச்சிருச்சு இல்லையா. இதை வந்து இந்த இடத்துல லாக் பண்ணிடுங்க. எந்த இடத்துல கரெக்டாக பெட்டல்ஸ் வருதோ அந்த இடத்துல வச்சுட்டு கரெக்டாக அந்த சென்டரில் இப்படி த்ரெட் எடுத்துகிட்டு இந்த ஓரத்தில் இந்த மாதிரி லாக் பண்ணும்போது உங்களுக்கு மேலே தூக்கிட்டு வராமல் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இதுலேயே இன்னும் கொஞ்சம் க்ரியேட்டிவாக பண்ணலாம். பாருங்கள், நம்ம நார்மலாக சர்தோசியில் இப்படி போட்டாவே தூக்கிட்டு வராது பெட்டல்ஸு. பட் வந்து நம்ம நார்மலாக சர்தோசியில் வந்து நம்ம நார்மல் லைசிடிஸில் ஸ்டிச்சில் வந்து இப்படி போட்டுட்டு திரும்ப இங்கேருந்து குத்தி இங்கே எடுத்து போடுவோம் இல்லையா. அதுக்கு வந்து இவ்வளோ பெரிய சர்தோசி தேவையில்லை, கொஞ்சம் சின்ன சர்தோசியாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு இந்த அளவுக்கு போதும். இந்த அளவுக்கு நான் ஒரு 5 பெட்டல்ஸ் இருக்கு இல்லையா, 5 சர்தோசி கட் பண்ணிக்கிறேன். இப்போ இப்படி லாக் பண்ணிட்டோம் இல்லையா, இதோட சென்டர்லேருந்து திரும்ப த்ரெட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி த்ரெட் எடுத்துகிட்டு இப்படி இந்த பெட்டல்ஸை லாக் பண்ண மாதிரி இங்கே ஒரு சர்தோசி ஸ்டிச் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்படி ஒரு சர்தோசி எடுத்துக்கிட்டேன். சர்தோசி எடுத்துகிட்டு ஒரு சம்கி கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்படி ஒரு சம்கி எடுத்துகிட்டு இந்த சைடு ஸ்டிச் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த பெட்டல்ஸை வந்து லாக் பண்ணி இந்த சைடு ஸ்டிச் பண்ண மாதிரி இருக்கும். இதே மாதிரி எல்லா பெட்டல்ஸும் ஸ்டிச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு ஒரு பெரிய சர்தோசி, அந்த வந்து பெட்டல்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு பெரிய சர்தோசி எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம இதுக்கு கட் பண்ணோலையே அதே சர்தோசி தான், 1.8 சென்டிமீட்டர் இருக்கும். இதை எடுத்துகிட்டு திரும்ப பக்கத்துலேயே குத்திக்கோங்க. ஓகே, அடுத்த லூப் கிடச்சிருச்சு. இப்போ இந்த இடத்துல லாக் பண்ணிடலாம். கரெக்டாக அந்த பெட்டல் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு லாக் பண்ணுங்கள். லாக் பண்ணதுக்கப்புறமா இதோட சென்டர்லேருந்து எடுத்துகிட்டு நம்ம இந்த சின்ன சைஸ் சர்தோசி இருக்கு இல்லையா, இது ஒன்று கோர்த்துட்டு ஒரு சம்கி எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ணிடலாம். சம்கி வந்து ரொம்ப பெரிய சம்கியாக இருந்தால் சர்தோசிக்குள்ளே போயிடும். ஸோ கொஞ்சம் ஸ்மால் சைஸ் சம்கி எடுத்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதுவே இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் சம்கியில் ஹோல்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி உள்ளே போடும்போது அந்த சர்தோசி வந்து சம்கிக்குள்ளே வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போடும்போது கொஞ்சம் ஸ்மால் சைஸ் சர்தோசி எடுத்துக்கோங்க. ஸ்மால் சைஸ் ஹோல்ஸ் இருக்கிற சர்தோசி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், சர்தோசி லேசி டேசி ஸ்டிச் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம 5 பெட்டல்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக போட்டு 6 பெட்டல்ஸ் கூட போட்டுக்கலாம். ஓகே, இது வந்து சர்தோசி செயின் ஸ்டிச், இது வந்து சர்தோசி லேசி டேசி ஸ்டிச். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ ஆல்.